இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லைன் பார்க் ரோபோட். இது வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 மோட்டார்ஸ் ஒரு டிரைவர் அப்புறம் வந்து அடினோ யூனிட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு டிடெக்டிங் சென்சார் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கோட் பார்த்தீங்கன்னா எதில் போட்டோம்னா அடினோ இந்த இதில் வந்து போய் நம்ம கோட் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு திரும்பினாலும் போயிட்டு இருக்கப்போ இன்னும் லெஃப்ட் சைடு திரும்பினா லெஃப்ட் சைடு மட்டும் இதாகுங்க. இதேமாதிரி ரைட் சைடு திரும்பினாலும் ரைட் சைடு மட்டும் இதாகும். மற்ற 2 சைடு ஸ்டாப் இருக்குங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைனில் போயிட்டு இருக்கோமோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணிச்சுனாலும் இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சார் மூலிமா டிடெக்ட் பண்ணி அது வந்து பாத் சேஞ்ச் ஆகி போய்க்கும். So this project we can enhance in so many other ways. So this is a mild application where we are sensing the line follower application. Yeah. இதில் வந்து நம்ம வேறு எப்படி என்ஹான்ஸ் பண்ணோம்னா ஃபயர் சென்சார் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோபோட் வந்து ஆன் த வேல இஃப் இட் சென்சஸ் ஃபயர் அப்படின்னா அது வந்து அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் ஷுட் பி கனெக்டட் வித் டிஸ்பிளே. ஓகே, அந்த டிஸ்பிளேல வந்து ஃபயர் டிடெக்டட் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும், ஆப்ஸ்டக்கிள் டிடெக்டட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ லிட்டில் கைண்ட் ஆஃப் மினி ப்ராஜெக்ட். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு பெரிய டிஸ்பிளேல மாடரேட்டாக எல்இடி டிஸ்பிளேல டிஸ்பிளே பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பெரிய டிஸ்பிளேல டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் செவரல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் displaying the output in the project. நம்ம எந்த பேசிஸில் பண்ணுறோமோ based on that we can develop the prototype. சரியா? And so this is like infrared sensor, fire sensor you can include, and along with that you can include temperature sensor also. Temperature sensor include பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம இங்கே டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் ரோபோட்டுக்கு வந்து we human beings talk, communicate, message இல்லையா? அப்போது அதே மாதிரி ரோபோட்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து we use several communication methods like RF communication ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ there we will be having RF transmitter and RF receiver. சரியா? அப்போ அந்த RF transmitter என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கும். இது வந்து ரொம்ப பேசிக் ப்ராஜெக்ட். ஸோ இந்த RF கம்யூனிகேஷனில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் இதில் இருக்கும், ஒரு மாடியூலாக இருக்கும். அண்ட் இது கூட ஒரு RF ரிசீவர் இருக்கும். இஃப் த ரோபோட் சென்சஸ் அ ஃபயர் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணிடும். யாருக்கு பண்ணணும்? ஹியூமன்ஸுக்கு பண்ணணும், ஒரு ஆப்ரேட்டருக்கு பண்ணணும். சரியா? அந்த ஆப்ரேட்டர் வந்து இன்னொரு டிவைஸ் இதில் ஒரு வாட்டர் ஸ்பிளாஷ் இதை அவங்க வச்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ஆப்ரேட்டர் சொல்லுவார், கமெண்ட் பண்ணுவார், நீங்கள் வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாருன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் பண்ணும். RF ரிசீவர் ரிசீவ் பண்ணி த வாட்டர் வில் பி ஸ்பிளாஷ்ட் பை த ரோபோட். சரியா? அது வந்து மேனுவலி கண்ட்ரோல் ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு பேஸ்ட் ஆன் தட் இட் இஸ் த ரோபோட் இஸ் ஒர்க்கிங். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி அட்டானமஸ் ரோபோட். சரியா? ரொம்ப பேசிக்காக அட்டானமஸ் நேபாடு மூவ் ஆகும். ஸோ ஏதாவது ஆப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கோன்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்னென்னா நீ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஓப்பன் லூப் க்ளோஸ் லூப்னு இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம 2 ப்ராஜெக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது. நம்ம வந்து அவுட்புட் எப்படி வந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டோம், தென் இட் இஸ் லைக் ஓப்பன் லூப் சிஸ்டம். அதுதான் வந்து அட்டானமஸ் ரோபோட். க்ளோஸ் லூப் சிஸ்டம் தான் என்கிட்ட கேளு, ஸோ வாட் எவர் ஐ வாண்ட் ஐ வில் கிவ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூ, பேஸ்ட் ஆன் தட் யூ டூ அப்படின்னா அது க்ளோஸ் லூப் சிஸ்டம். Manually controlled robot தான் வந்து அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். So here what are the types of robots, motors we have generally? Okay, DC motor, AC motor, stepper motor and servo motor. Yes, இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், அண்ட் இட்ஸ் லைக் காஸ்ட்லி ஆல்சோ. சரியா? ஸ்டெப்பர் மோட்டார் அப்படின்னா எனக்கு ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ஐ கேன் கோ வித் ஸ்டெப்பர் மோட்டார். இப்போ டிசி மோட்டார் அப்படின்னா இட்ஸ் லைக் பேசிக், ஈஸிலி அவைலபிள். நம்ம டிசி பவர் சப்ளை டைரெக்டாக கொடுத்துக்கலாம். சரியா? அது வந்து நம்ம ப்ராஜெக்ட். இப்போ இந்த ரோபோட் இருக்குது, நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து we get energy through food, eating food இல்லையா?
அதே மாதிரி இந்த ரோபோட்டுக்கு வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா we can make use of batteries. பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட், சோலார் யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் ரோபோட்ஸ் ஆர் யூஸ்ட் nowadays. சரியா? ஸோ அது அப்படிதான் நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். ஓகே, ஸோ that power supply will also be given to the motor, Arduino, driver எல்லாத்துக்கும் அதே பேட்டரியில் இருக்கிற பவர் சப்ளை தான். ஓகே, so I hope this project is useful for you to do in the further years. Okay, so thank you for watching.